ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு எஸ்பிஐ ஜாப்ஸ். நேற்று நைட்டு சங்கர் சார் வந்து ஒரு 10 இம்பார்ட்டண்டான ஆடியோ கொடுத்துருக்காங்க. ஏன் கொடுத்தாங்க, எதுக்கு கொடுத்தாங்க, எஸ்பிஓவில் என்னெல்லாம் நடந்துச்சு, என்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அது முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னா, ஜூன் நைட்டு ஒரு 10 ஆடியோ வந்திருக்கு. ஸோ அந்த ஃபுல் வீடியோவுமே கேட்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டாலுமே ஒரு 2 மணி நேரம் கேட்டுக்கலாம். அது என்ன அப்படின்றது நீங்கள் வந்து பொறுமையாக வச்சு கேட்கலாம், ஸ்பீடாகவும் கேட்காதீங்க. ஸோ எஸ்பிஓவில் எதுக்கு அந்த ஆடியோ வந்துச்சு, என்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, ஏன் நோட்டீஸ் போர்டை யாருமே நோட் பண்ணுறதில்ல, எதுக்காக நோட்டீஸ் போர்டில் இவ்வளோ பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து சட்டன் சார் கொடுத்துருக்காரு அப்படின்றது விலாவரியாக பார்க்கலாம். ஸோ எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் இல்லாதவங்க இவங்களுடைய லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணி நோட்டீஸ் போர்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த 10 ஆடியோ அப்படியே இருக்கும். ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் கேட்டுக்குங்க. இதை கேட்குறதுனால எனக்கு என்ன லாபம், கேட்காதனால என்ன நஷ்டம் அப்படின்னா, நஷ்டம் கண்டிப்பாக உங்களுக்கு தான், எங்களுக்கு கிடையாது. இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க நோட்டீஸ் போர்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எஸ்பிஓவில் 60 நாளில் உங்கள் பணம்லாம் ரிட்டர்ன் கிடச்சிரும் அப்படின்னு ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் சார் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இது ஏன் சொல்கிறாங்கன்னா, எஸ்பிஐ வந்து ஒரு 6 மந்த்தாகவே பிரேக்கில் தான் இருக்குது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனாலுமே இதில் 3 லட்சம் மக்கள் இருக்கீங்க. இதில் ஏன் பிரேக் விட்டுருக்காங்கன்றது கூடமே தெரியாமல் இது கேள்வி கேட்க இடம் கிடைக்கிது அப்படின்றதுனால எல்லா இடத்துலையும் வளைச்சி கேள்வி கேட்குறீங்க. அந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நோட்டீஸ் போர்டுன்னு ஒன்று டெலிகிராமில் இருக்குது. ஸோ எஸ்பிஐக்காக பெரிய சேனல் ஒன்று இருக்குது. ஸோ அந்த சேனலுக்குள்ளே வந்து உங்களுடைய எங்ககிட்ட கேள்வி கேட்டு வேஸ்ட்டு பண்ணுற டைமை கொஞ்சம் நேரம் அந்த வாய்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாகவே தெரிஞ்சிருக்கும், எதனால் பிரேக் விட்டுருக்காங்க, என்ன ஆச்சு, ஏதாச்சு அப்படின்ட்டு. ஏன் இன்னும் உத்தரவுலே கொடுக்கல, எதுக்கு இன்னும் வேலை ஆரம்பிக்கலை, எதுக்கு இவ்வளோ நாளாக வந்து பிரேக் விட்டு வச்சுருக்காங்க, ஸோ அப்படி என்ன தான் எஸ்பிஐயில் நடந்துக்கிட்டு இருக்குன்ட்டு அப்ளைனை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு எஸ்பிஐ ஆஃபீஸ்க்கு போய் கேள்வி கேட்டுக்கிட்டு ஒரு சில கூட்டமே இருக்குது. ஸோ அது யார் அப்படின்னாக்கா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ கேட்டுக்குங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் எவ்வளோ பண்ணாலுமே, எவ்வளோ ப்ரூஃபை காட்டினாலுமே நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க. எதனால் சார் வந்து கோவப்பட்டிருக்காங்க அப்படின்னாக்கா, எஸ்பிஐ ஆஃபீஸ்க்கு ஒரு 3 மெம்பர்ஸ் போயிருக்காங்க. எஸ்பிஐனா என்னன்னு தெரியாத மெம்பர்ஸாக போயிருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டிஎஸ்பி ஆஃபீஸரை வச்சுக்கிட்டு எஸ்பிஐயில் போய் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எஸ்பிஐயில் என்ன நடக்குது அப்படின்ட்டு எல்லா ப்ரூஃபும் எடுத்து காட்டி, கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாமே எடுத்து காட்டியுமே நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம். ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச டிஎஸ்பி ஆஃபீஸர் சொல்கிறது தான் நாங்கள் நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம எஸ்பிஓ கவர்மெண்ட் அப்ரூவலுக்காக கேட்ட அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிற டிஎஸ்பி ஆஃபீஸரும், ஸோ இவங்களுக்கு தெரிஞ்ச டிஎஸ்பி ஆஃபீஸரும் கான்ஃபரன்ஸ் கால் பேசியிருக்காங்க. ஸோ பேசினதுக்கப்புறம் அந்த சார் சொன்னதுக்கப்புறம் ஓ இப்படி தான் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ இப்படிலாம் பண்ணுறாங்க, இப்படிலாம் ஏன் பண்ணுறீங்க அப்படின்ட்டு தான் ஒரு பெரிய அதிர்ச்சி. நமக்கு அதிர்ச்சின்னாக்கா அது அதிர்ச்சின்னு சொல்ல முடியாது. ஸோ இதில் வந்து விரும்பி வேலை பார்க்குறவங்களுக்கு சந்தோஷமான விஷயம், விருப்பமே இல்லாமல் எதுவுமே கேட்காம இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் அதிர்ச்சியான விஷயமாக கூட இருக்கலாம். என்ன நீங்கள் 60 நாளில் வந்து நான் உங்கள் பணத்தை கொடுத்துட்றேன், ஸோ நோட்டீஸ் போர்டில் வந்து ஒரு சார் வந்து ஒரு அப்ளிகேஷன் தரப்போகிறாங்க நோட்டீஸ் போர்டில். அது என்ன அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்து நீங்கள் அப்செட் கொடுத்துட்டிங்கன்னா கண்டினியூவாக ஒர்க் பண்ண போகிறீங்க. நாட் அப்செட்டட் கொடுத்துட்டிங்கனாக்கா உங்களுடைய ஐடி சஸ்பென்ஸ் ஆகிடும். சஸ்பென்ஸ் ஆகிடுச்சுன்னா 60 நாட்கள் ஓகேவா, அந்த 60 நாட்களுக்குள்ளே உங்கள் பணம் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். எதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க, அப்படி என்ன இருக்குது அந்த இதுக்குள்ளே, எதுக்கு இந்த முடிவு சார் எடுத்தாங்க அப்படின்னாக்கா, இது வந்து ஃபஸ்ட்டு நோட்டீஸ் போர்டில் என்ன வரும்னாக்கா, நான் வந்து எஸ்பிஓவை முழுமையாக நம்புகிறேன், எனக்கு எஸ்பிஓ மேலே முழு நம்பிக்கை இருக்குது, நான் நோட்டீஸ் போர்டை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், நான் யாருமே டிஸ்டர்ப் பண்ணல, இதில் வர நஷ்டமாக இருந்தாலும் சரி, எனக்கு லாபமாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே நான் பொறுப்பேற்றுக்கிறேன். ஸோ எனக்கு எஸ்பிஓ பிடிச்சிருக்கு, நான் எஸ்பிஓவில் கண்டினியூ ஒர்க் பண்ண விரும்புகிறேன், நான் யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், என்னை நம்பி வந்த டீமுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்றவங்க அப்செட்டட் கொடுங்க. நான் எஸ்பிஓவை நம்பலை, எனக்கு எஸ்பிஓவில் எவ்வளோ தான் நான் ஏர்ன் பண்ணாலுமே, எவ்வளோ தான் நான் காசு எடுத்தாலுமே எனக்கு எஸ்பிஓ மேலே சுத்தமாக நம்பிக்கையே இல்லை அப்படின்றவங்க வந்து நாட் அப்செட் கொடுத்துருங்க. உங்கள் ஐடி சஸ்பெண்ட் ஆகிடும். 60 நாட்களுக்குள்ளே
உங்கள் பணம் ரீஃபண்ட் கிடச்சிரும் அப்படின்ட்டு சார் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு சார் எதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க, இது ஏன் இப்படி இவ்வளோ பெரிய இஷ்யூஸ் ஆகிற மாதிரி என்ன தான் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறாங்கக்கா. எஸ்பிஓ தர எல்லா வேலையுமே நான் வந்து புரிஞ்சுக்கிறேன், இதை பார்க்குறேன் அப்படின்ட்டு பேருக்கு தான் சொல்கிறாங்களே தவிர பட் உண்மையாகவே யாருமே பண்ணுறது கிடையாது. ஏன் பண்ணுறதில்ல அப்படின்னாக்கா, ஒரு இன்ட்ரடியூசரை வந்து லேடி தான் அவங்கள வந்து ஒரு ஜென்ஸ் அவங்க வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. போய் அவங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி அவங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டாலும் சரி, யாருக்கு எந்த பாதிப்பாக இருந்தாலுமே அது முழுக்க எஸ்பிஓ மட்டுமே பொறுப்பேற்றுக்குது. அதனால் ஸோ இந்த மாதிரி நிறைய பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. நிறைய பெண்கள் வந்து டீம் கொடுத்ததுனால எல்லாருமே வந்து அவங்கள தான் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எஸ்பிஓ சம்மந்தமாக நடந்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனை. எஸ்பிஓக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் இன்னும் கிடைக்கல. எதனால் கிடைக்கலன்றதை பல தடவை சொல்லிட்டாங்க. சொல்லியுமே யாருக்குமே நம்பிக்கை வரலை. அதுக்காக சார் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதனால் நமக்கு இன்றைக்கி ஜூன் 1 சார் சொல்லியிருக்காங்க, ஒரு நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக சார் கொடுப்பாங்க. அப்போ கொடுக்கும்போது நம்மளுடைய பேஜை லாகின் பண்ணி அந்த ஃபார்மில் ஒரு 50 கொஸ்டின் இருக்கும். ஸோ என்னென்ன இருக்கும் அப்படின்றது தெரியாது, பட் அது எல்லாமே படித்து பார்த்துக்குங்க. தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து எல்லாம் படித்து பார்த்துட்டு எனக்கு மனப்பூர்வமான சம்மதம், இதில் நடக்கிற எல்லாத்துக்குமே நான் முழு பொறுப்பு ஏற்றுக்கிறேன், நான் எஸ்பிஓ நம்புறேன்றவங்க அப்செட் பண்ணி அக்ரி கொடுத்துக்குங்க. இல்லை இது எதுவுமே எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றவங்க இது கொடுத்துடாதீங்க, நாட் அப்செட்டட் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிவிடுங்க. சப்மிட் பண்ண அடுத்த செகண்டு உங்கள் ஸ்டாஃப் ஐடி எல்லாமே சஸ்பெண்ட் ஆகிடும். அப்படியும் உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லையா? ஸோ எனக்கு வந்து என்னோடய இஷ்யூஸை நான் என் கமாண்டர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறேன், ஸோ என் கமாண்டர் கிளியர் பண்ணுவாங்க அப்படின்னு போய் பார்க்குறீங்களா? கமாண்டர்ஸால் பண்ண முடிஞ்சால் அவங்க பண்ணுவாங்க. அப்படி அவங்களால பண்ண முடியலன்னா கண்டிப்பாக சங்கர் சார்ட்டிடம் கொண்டு போவாங்க. சாருக்கு வந்து இப்போ ரொம்பவே பிஸியான ஷெடியூலாக இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் கவர்மெண்ட் அப்ரூவலுக்காக ஓடிட்டுருக்காங்க, இன்னொரு பக்கம் நம்ம இங்கே இருக்கிற 3 லட்சம் மக்களில் எத்தனை பட்டதாரிகள் இருக்காங்க, எத்தனை படிக்காதவங்க இருக்காங்கன்ற லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி இப்போ நமக்கு அப்ரூவல் கிடச்சிருச்சுன்னா நம்ம ஜாப் வந்து உடனே நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கம்பெனியில் வந்து பலவித ஒர்க்கெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்மளை வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரிலேட்டடாக நமக்கு ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகும்போது ஸோ இதில் படித்தவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டு, படிக்காதவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி நிறைய விதமான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சேர்ந்து தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே டைமில் ஆஃபீஸ்க்கு கூப்பிடும் போதெல்லாம் சங்கர் சாரும் ராஜேஷ் சாரும் ஓடி போகிறாங்க. சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல, அவங்க வந்து டே அண்ட் டே வந்து ஒர்க்கில் வந்து பிஸியாகவே இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க ஹெல்த் இஷ்யூஸை கூடவே முக்கியமாக நினச்சிக்காம அதே டைமில் வந்து 3 லட்சம் பேர் நம்மளே நம்பி நோட்டீஸ் போர்டுன்னு ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்காங்களேன்றதுக்காக பகலாக தூக்கம் இல்லாமல் நைட் டைம் 12-1 மணிக்கு நமக்காக அவ்வளோ வாய்ஸ் கொடுக்குறாங்க. நம்மளால் அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரமோ 1 மணி நேரமோ அரை மணி நேரமோ அது நீங்கள் ஃபுல்லாக கேட்டிங்கன்னா தான் நமக்கு அவ்வளோ பெரிய லென்த்தான வாய்ஸாக தெரியும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டுக்குங்க, நமக்கு நிறைய டைம் இருக்குது. கேட்டுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்றதுக்காகத்தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க எஸ்பிஓவில். ஸோ நம்ம வந்து எஸ்பிஓவில் என்ன நடக்குது அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் லைஃப் லாங் எஸ்பிஓவில் வந்து ட்ராவல் பண்ண முடியும். நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், நம்ம வந்து ஒரு லைஃப் செட்டில் ஆகணும். ஒரு 15 இயர்ஸ்க்கு கேரண்டடாக எந்த கம்பெனி நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு உங்களுக்கு கேரண்டடாக நடத்துவோம், எங்களை நம்பலாம் நீங்கள் அப்படின்னு எந்த கம்பெனி சொல்லியிருக்காங்க? எந்த கம்பெனி சொல்ல? அப்படி சொன்ன ஒரே கம்பெனி நம்ம எஸ்பிஓ கம்பெனி தான். அதுவுமே ப்ராப்பராக நடக்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொன்றுத்துக்குமே கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கிட்டே இருக்காங்க. இப்போ ஃப்யூச்சரில் வரப்போகிற எல்லா ஜாபுக்குமே சேர்த்து அந்த டைமில் ஒரு பிரச்சனை வந்து இனிமேல் பிரேக் விடக்கூடாது, எஸ்பிஓ பேர் வந்து இதாகக்கூடாது, அவங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் உருவாக்க அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய எஸ்பிஓன்றது தான் அவங்களோட பிராண்டு. எஸ்பிஓ வந்து அவ்வளோ சீக்கிரம் அவங்க விட்டுற மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து நமக்கெல்லாம் நிறைய பெனிஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டியோட கொண்டு வரதுக்காகத்தான் அவங்க உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சமாவது ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்களுடைய நம்ம போய் கண்ணால் பார்க்கலனாலும் அவங்க சொல்கிறது கேட்டாவது நம்ம கொஞ்சம் பொறுமையாக நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் இருக்கிற இன்சல்ட் பண்ணிட்டு அப்ளை நேரம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கமெண்டர்ஸை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்களுக்கு கோவம் வருதா ஏதாவது ஒன்றுனாக்கா sbottvm@gmail.comக்கு மெயில் பண்ணுங்கள். எனக்கு இப்படி ப்ராப்ளம் போயிட்டுருக்கு சார், என்னுடைய ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன், என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, எனக்கு வந்து பேசணும், உங்ககிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன், இல்லை என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுங்க, நீங்கள் ஒரு மெயில் போடுங்க. கண்டிப்பாக எஸ்பிஓ சப்போர்ட் பண்ணும், உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும்.
அதனால் கொஞ்சம் நம்ம வந்து எல்லாருமே சேர்ந்து இந்த கிரிட்டிக்கலான டைமை எப்போ அப்ரூவல் கிடைக்குன்றது தெரியல. அதனால தான் இந்த 6 மாத ப்ராமிஸ் 60 நாள் ப்ராமிஸை கொடுத்துருக்காங்க. 6 மாத பிரேக்கும் ஆகிருக்கு. ஸோ இந்த 60 நாட்களில் நமக்கு அப்ரூவல் வந்துருச்சுன்னா நீங்கள் ஹஸ்பண்டான அத்தனை பேருக்கும் ரீஃபண்ட் போட்டுருவாங்க. ஸோ ஏற்கனவே ரீஃபண்ட் போட்டுக்கிட்டு இருந்தாங்க தான். பட் அதுவுமே ஒரு சிலர் பார்த்த வேலையினால கவர்மெண்ட் மூலமா இப்படி நீங்கள் பண்ணக்கூடாது, இப்போ கவர்மெண்ட் லீகலாக நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னதுனால தானே நீங்கள் வந்து கவர்மெண்ட் அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து ரீஃபண்ட் போடுறதுமே தப்பு அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ண சொன்னதுனால தான் நம்மளால் ரீஃபண்ட் போட முடியாமல் பெண்டிங்கில் நிற்கிது. ஸோ இது எல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இப்போது நமக்கு இக்கட்டான சூழ்நிலை எஸ்பிஓவை நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம். எஸ்பிஓவில் வந்து நம்ம எப்பவுமே ட்ராவல் பண்ணுவோம். ஏன்னா எஸ்பிஓவில் நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. எஸ்பிஓ தான் ஃப்யூச்சர்னு நினச்சி இங்கே நிறைய பேர் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் இருக்காங்க. எஸ்பிஓவில் தான் நம்மளுடைய பல கலவுகள். நீங்கள் வந்து ஜாயின் பண்ண ஃபீஸ் கம்மியாக கூட இருந்திருக்கலாம். அதில் எவ்வளவோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. ஏன் அதை கூட கொஞ்சமும் யோசிக்கலை? ஸோ அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நமக்கு வந்து இவ்வளோ தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், அதை விட பல மடங்கு எடுத்துக்கிட்டுமே வந்து எஸ்பிஓ புரிஞ்சிக்காமல் கேள்வி கேட்குற இடம் இருக்குது அப்படின்றதுக்காக எல்லா இடத்துலையும் போய்ட்டு எல்லோரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எஸ்பிஓவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும். ஸோ எங்களை மாதிரி யூடியூபர்ஸும் நிறைய விஷயங்கள் போடுவோம். பட் ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க, ஒரு சில விஷயங்கள் சொல்ல மாட்டாங்க. அது உங்களுக்கு முழுமையாக வந்து சேரலை. அப்படி உங்களுக்கு முழுமையாக வந்து சேரணும் அப்படின்னா நோட்டீஸ் போர்டை தான் பார்க்கணும். ஏன்னா நோட்டீஸ் போர்டில் எல்லாருமேலாம் பேசிட முடியாது. அங்கே பேசுகிற ஒரே ஒருத்தவங்கனாக்கா அது சங்கர் சார் மட்டும்தான். ஸோ அவங்க ஒரு வாய்ஸில் தான் அத்தனை கேள்விக்கான பதிலும் இருக்கும். நாங்கள் எவ்வளோ தான் பேசி அனுப்பினாலும் அவங்க அளவுக்கு கிளியராக எங்களுக்கு சொல்ல தெரியாது. ஸோ அதனால் நோட்டீஸ் போர்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாருமே நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ஒரு ஃபார்ம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நல்லா படித்து பார்த்துட்டு விருப்பம் இருக்குது விருப்பம் இல்லை அப்படின்றத பண்ணுங்கள். விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லாத மக்கள் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க ஐடியெலாம் சஸ்பெண்ட் ஆகிடும். விருப்பம் இருக்குன்றவங்க அப்செட் கொடுங்க. ஸோ இந்த விஷயத்தை தான் சார் வந்து ஒரு 10 வாய்ஸாக 1.25 மணி நேரம் பேசியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் எல்லாருமே போய் நோட்டீஸ் போர்டை பாருங்கள். அதில் இருக்கிறத கேட்டுட்டு இன்றைக்கி வர எல்லா அப்டேட்டும் ஏன் நமக்கு தெரியாமல் இருக்குது, எஸ்பிஓவில் என்ன நடக்குதுன்னு தெரியலனாக்கா நம்ம நோட்டீஸ் போர்டை கவனிக்காதது தான் பிரச்சனை. ஸோ நம்ம வந்து கேள்வி கேட்குற இடத்துலலாம் கேள்வி கேட்காம நம்ம நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாலே நமக்கு பெனிஃபிட் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.